வணக்கம். ஜவை இஜட் பேசுகிறேன். பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, அடிமட்ட தொண்டர்களை நிர்வாகி மதிக்காத கட்சி கட்டாயமாக பெரிதாக வளராது. அதான் அடிப்படை பூத் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த அடிப்படை அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மதித்து அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் செயல்பட்டாதான் கட்டாயமாக அந்த கட்சி அந்த ஏரியாவில் மிக பலம் கொண்ட வகையில் வளரும். சும்மா எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு கேட்க உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தார் கவுத்தால் போன் பேசக்கூடிய சமயத்தில் அந்த ஏரியாவில் கட்டாயமாக குறிப்பிட்ட அந்த கட்சி வளர்ச்சி அடையாது. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பகுதியில் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூட்டியிருக்கிறாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. சில முக்கியமான நிர்வாகிகளை அழைப்பிதழ் போட்டு கூப்பிடவில்லை, அவங்களும் கலந்துருக்கிறாங்க. உள்ள கூட்டம் நடக்கவே மிகப்பெரிய ஒரு பிரளயம், மிகப்பெரிய ஒரு கேள்விகள். அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் சின்னப்பர் அப்படிங்கிறது தான் மாவட்ட செயலாளர். அவருக்கு துணை செயலாளரும் முத்துச்செல்வி அப்படிங்கிற ஒரு லேடி. நடக்கவே கூட்டம் நடக்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு கூட்டத்தை கூட்டுறீங்க, எங்களுக்கு அழைப்பிதழ் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு காரசாரமான வாக்குவாதங்கள். மற்றபடி ஒரு கேள்வி கேட்க, அப்புறம் அவங்க பதில் சொல்ல, ஒரு கேள்வி கேட்க, அப்புறம் பதில் சொல்லக்கூடிய சமயத்தில் முத்துலட்சுமி டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பேசவே கூடாது. அது தாவேக்கா அனுபவத்தின் ஒரு வெளிப்பாடு இல்லாமல் அந்த நிர்வாகி பேசியிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது கேள்வி கேட்க உரிமை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு பதில். உட்காருங்கப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சமாளிப்பு கேசனா போனால் தான் எந்த ஒரு கட்சியுமே முன்னேற முடியும். பார்த்துருக்குறாங்க, இருக்கக்கூடிய நாற்காலிலாம் ஒட்டச்சு தூக்கி எறிஞ்சிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை அங்கே உண்டு பண்ணியிருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். பொதுவாக அடிமட்ட அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் தான் பூத் கமிட்டி அப்படிங்கிற விஷயம். பூத் கமிட்டியில் அங்கே செயல்பாடு இருந்தால் தான் அந்த கமிட்டி ஒழுங்கான ஒரு தேர்தலை சந்திக்க முடியும். ஆமாம், அதெல்லாம் விட்டு போட்டு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படின்னு டாப்பில் போகக்கூடிய சமயத்தில் அது பப்பு வேகாது. அதனால் அடிமட்ட பூத் கமிட்டியை எந்த கட்சி தூக்கி நிறுத்துகிறதோ அதுதான் மிகப்பெரிய வெற்றியை தரும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரை வரப்போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தரிகட்ட ஒரு நிலைப்பாடு இப்படி இருந்தது அப்படின்னா எந்த அடிப்படையில் அங்கே கட்சி வெற்றி அடையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதெல்லாம் விஜய் கவனிக்கிறார்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வாரமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாவேக்கால நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து